கிரேக்க நாட்டு கவனிச்சு தெரியுங்களா? ஏசியை உயிர்த்தெழ வேண்டும் 5 கருத்துக்களை கவனிச்சு தெரியுங்களா? இத ஒரு பேச்சளவுல இல்ல, வாழ்க்கை அளவுல அனுபவத்தில் கொண்டு வருவோமானால் என்ன ஆகும் தெரியுங்களா? அப்போதுதான் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு செயல்படும். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நமக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்லை. அது கொரிந்து சபை உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டவங்க என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அப்புறம் அவங்களுக்கு என்ன வருது? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்க நினைச்சிருப்பீர்கள், கொரிந்து சபை இருக்கிறது ஒரு கிரேக்க நாட்டு பகுதி. கிரேக்க நாட்டுல ஒரு பகுதி தான் கொரிந்து. அந்த நாட்டு மக்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, உயிர்த்தெழுதல் மேல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. கிரேக்கர்களுக்கு என்ன கிடையாது? இந்த உடம்பு கண்டிப்பா உயிரோடு எழுந்திருக்காது, ஆன்மா வேணா ஒரு உயிரோடு இருக்கும், உடம்பு என்ன செய்யாது? உயிர்த்தெழுந்தவருக்கு உடல் கிடையாது என்பது கிரேக்கர்கள் நம்பிக்கை. அப்போஸ்தலர் 17:32 வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது பரிசுத்த பவுல் அந்த கிரேக்க நாட்டினுடைய அந்த தலைநகர் என்ன பண்றாரு? மார்க்ஸ் மேடையிலிருந்து பேசுகிறார். பேசிக்கொண்டு கேட்டுட்டே இருக்காங்க. உயிர்த்தெழுதலை பற்றி அப்படி கேட்ட போது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் பண்ணா பரியாசம் பண்றாங்க, சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இந்த பிரச்சனைக்கு தான் பவுல் எங்க வருவார் தெரியுங்களா? கொரிந்துக்கு வருவார். இது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து பரிசுத்த பவுல் இப்பதான் கொரிந்துக்குள்ள முதல்ல வர்றார். வரும்போது என்ன கண்டிஷன்ல வர்றார் தெரியுங்களா? அவர் அத்தேனை பழவை ஏஜென்ட்ல என்ன பண்றாரு? மார்க்ஸ் மேடையில உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார். என்ன பண்ணாங்க? இகழ்ந்தார்கள். இன்னொரு கூட என்ன பண்ணாங்க? 200 நாள் கேட்கலாம்னு அனுப்பிட்டாங்க இல்லையா? ஒரு டிஜெக்டட் மைண்ட் தான் பவுல் எங்க வர்றாரு? கொரிந்துக்குள்ள வர்றாரு. வரும்போது அவங்களுக்கு எதை பற்றி பேசுகிறார்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை தவிர வேற ஒண்ணு நான் பேச மாட்டேன். பரிசுத்த பவுல் கொரிந்துக்குள்ள வரும்போது he came from Greece, அதாவது ஏதேன்ஸ்ல இருந்து அத்தேனை பட்டணத்திலிருந்து கிரீக் கொரிந்துக்குள்ள வராரு. வரும்போது எப்படி வராரு? உயிர்த்தெழுதல் அங்க பேசினாரு. அங்க பேசின போது அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க இகழ்ந்தார்கள். அப்புறம் கேட்கலாம்னு சொன்னாங்க. இப்ப எங்க வர? கொரிந்துக்குள்ள வரும்போது அவர் எப்படி வரா தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், Corinthians chapter 2 verses 1 and 2, 1-2 வசனங்களை வாசிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, எந்த வசனம் இது? அப்போஸ்தலர் 18:1. அப்போஸ்தலர் 17:32 உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார். அங்க அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன பண்றாரு? அங்கிருந்து புறப்பட்டு கொரிந்துக்குள்ள வராரு. வரும்போது எப்படி வந்தார் என்று பரிசுத்த பவுல் எங்க சொல்லுகிறார்? நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அப்படின்னா இதை எங்க ட்ரை பண்ணி பார்த்தாரு? ஏதேன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவருக்கு தெரிந்த அந்த புலவர் இந்த புலவர் ரிக்வேதம் யஜுர்வேதம் பேசி பார்த்தாரு. அவன் என்ன பண்றானுங்க? மூக்க அறுத்து அனுப்பிட்டாங்க. இப்ப எங்க வராரு? கொரிந்துக்குள்ள வரும்போது with a firm decision, ஒரு உறுதியான தீர்மானம். என்ன தீர்மானம்? இனிமேல் நான் அந்த வந்த மனுஷன் ஞானத்தோடு பேச மாட்டேன், இந்த கதை அந்த கதை பேச மாட்டேன். எப்படி வருகிறேன்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானம் பண்ணினேன். அப்படின்னா கொரிந்துக்குள்ள வரும்போது எப்படி வரா தெரியுங்களா? ஒரு முழுமையான தீர்மானம். வேற எதை பற்றியும் பேச மாட்டேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவம். சிலுவையில் அடுத்தது என்ன? அவர்